ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆதி குக்கிங். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆட்டி இறைச்சி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்கள்: 1/4 கிலோ ஆட்டி இறைச்சி, 2 ஸ்பூன் தேங்காய், பெருஞ்சீரகம், அடுத்து ஒரு துண்டு பட்டை, அடுத்து ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, அடுத்து ஜீரகம், அடுத்து 1/4 ஸ்பூன் கசகசா, அடுத்து கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு அரிசி. இது எல்லாமே எண்ணெய் விடாமல் வறுக்கணும். இஞ்சி பூண்டு இடித்து போடணும். அடுத்து தக்காளி, அடுத்து உள்ளி, அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 கரண்டி மிளகாப்பொடி, 3/4 கரண்டி வத்தப்பொடி, அடுத்து தேவையான அளவு எண்ணெய். அடுத்து இவ்வளோ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அடுத்து நம்ம ஆட்டி இறைச்சி பண்ணலாம். அடுத்து கடாய் எடுத்து வைக்கணும், ஸ்லோவில் வைக்கணும். ஏலக்காய் போடணும். அடுத்து 3 கிராம்பு போடணும், ஒரு பட்டை. அடுத்து எல்லாமே போட்டு அழகாக வறுக்கணும். அடுத்து அரிசி எடுத்து உளுந்து போடணும், அழகாக வறுக்கணும். அடுத்து வேற ஒரு சட்டியில் எண்ணெய் விடணும். அடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்ச பொருளெல்லாம் போடுறோம். ஏலக்காய், பட்டை, அடுத்து அன்னாசி பூ, அடுத்து பிரிஞ்சி இலை, அடுத்து கடல் பாசி, அடுத்து 2 வெங்காயம். இதை அழகாக வறுத்து ஒரு பாத்திரத்தை தட்டணும். அடுத்து தேங்காய் போடணும். அடுத்து தேங்காயை அழகாக வறுக்கணும். அடுத்து கறிவேப்பிலை போடணும். இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்படி அழகாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மிளகா போடணும். மிளகாயை உடச்சி போடணும், 3 துண்டு. அடுத்து வெள்ளைக்கூடு இஞ்சி இடித்து வச்சதை போடணும். இந்த கலர் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். இதை ஆற வச்சு அரைக்கணும். இதையும் அரைக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சோப்பு ஆனதுக்கப்புறம் ஆட்டி இறைச்சி போடணும். ஆட்டி இறைச்சி போட்டு இப்படி கொஞ்சம் கிண்டி விடணும். இவ்வளோ வசக்கினதுக்கப்புறம் இந்த மசாலா போடணும். அடுத்து அழகாக கிண்டி விடணும். அடுத்து தக்காளி போடணும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு அழகாக கிண்டி விடணும். அடுத்து அரைச்ச தேங்காயும் மசாலாயும் போடணும். கொஞ்சம் போல தண்ணியும் போடணும். அழகாக கிண்டி விடணும். இதை தூக்கி குக்கரில் விடணும். 5 விசில் வரது வர குக்கரில் இருக்கணும். குக்கர் இல்லாத ஆளுங்களுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கலாம். 5 விசில் போட்டு ஆற வச்சு திறக்கணும். என்ன வாசனை! அடுத்து இதை எடுத்து ஒரு ஆட்டி வைக்கணும். அடுத்து நம்ம சுட சுட டேஸ்டியான ஆட்டி இறைச்சி குழம்பு ரெடி. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடுத்து நம்ம இதை சப்பாத்தி கூட சாப்பிடலாம், இட்லி கூட சாப்பிடலாம், சோறு கூட சாப்பிடலாம். அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.